வணக்கம் நேயர்களே, இது நம் விருந்தினர் நிகழ்ச்சி. இதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. முதலில் விஸ்லாவா சிம்போஸ்கா என்கின்ற கவிஞர் எழுதிய ஒரு கவிதையை சொல்ல ஆசைப்படுகிறோம். கவிதை எது கவிதை? கவிதையை பற்றி நிறைய அபத்தங்கள் சொல்லப்பட்டு விட்டன. ஆனாலும் நான் அதை பற்றி இருக்கிறேன் எனது உயிரினை போல என்று விஸ்லாவா சிம்போஸ்கா என்கின்ற அந்த கவிஞர் சொல்லுவார். எது கவிதை? ஒரு சூரியன் கவிதையாக இருக்கலாம், ஒரு சந்திரன் கவிதையாக இருக்கலாம், ஒரு கடல் கவிதையாக இருக்கலாம், ஒரு நட்சத்திரம் கவிதையாக இருக்கலாம், ஒரு பூ கவிதையாக இருக்கலாம், ஒரு கனி கவிதையாக இருக்கலாம், சொல்லுகின்ற வார்த்தை கவிதையாக இருக்கலாம், அதை சொல்லுகின்ற நபரே ஒரு கவிதையாக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அழகான கவிதையை தான் நாம் இன்றைக்கு சந்திக்க இருக்கிறோம். அந்த கவிதை நம்முடைய தமிழ் மொழியின் அழகை தேடி இந்திய மண்ணுக்கு வந்து, தமிழ் மண்ணுக்கு வந்து, கோவை மண்ணில் குடியிருக்கிறது என்பதுதான் இதில் மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். அந்த கவிதை பேசுகின்ற தமிழ் இன்னமும் அழகாக இருக்கிறது. நம்முடைய பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு மொழியை இன்றைக்கு இந்த கவிதை பேசும்போது எவ்வளவு அழகாக இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். அந்த கவிதையின் பெயர் இலக்கியா. அந்த கவிதையின் சீன பெயர் சொல்லுங்க நீங்களே. சுன்சின். சுன்சின். ஆமாங்க. ரொம்ப அழகா இருக்கு. நீங்க அழகா இல்லை, நீங்க பேசுற தமிழ் அழகா, உங்களோட புன்னகை அழகா, நீங்க தலையில வச்சிருக்கிற அந்த மல்லிப்பூ அழகா, எதுவுமே தெரியல. சுன்சின். ஆமாங்க. இலக்கியா, ரொம்ப சந்தோஷம் உங்களை பாக்குறதுல. முதல்ல வணக்கம். எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நம்மோட தமிழ் மொழியோட அழகை தேடி வேற ஒரு தேசத்திலிருந்து இங்க வந்திருக்கீங்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு எங்களுக்கெல்லாம். தமிழ் மொழியின் ஆழமும் அகலமும் வேறும் தேடி நீங்க வந்திருக்கீங்க, ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு. இது தமிழுக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற பெருமை, இந்திய மண்ணுக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற பெருமை. உங்களை பத்தி கூடுதல் தகவல் என்னன்னா, நீங்க அங்க உள்ள சீனா வானொலியில் பணியாற்றுகிறீர்கள் அறிவிப்பாளரா. இல்ல, உங்களோட தமிழ் கேட்க ஆசை, நீங்க கொஞ்சம் பேசுங்களேன். சரிங்க. நேயர்களுக்கு வணக்கம். என் பேரு இலக்கியா. என் இயல்பு பேரு சைனீஸ் பேரு சுன்சின். நான் இப்பொழுது கோவையில் இந்த பாத்தியா பல்கலைக்கழகத்தில் தமிழ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். முன்பு நான் சீனா வானொலி தமிழ் பிரிவில் வேலை பார்க்கிறேன். ஏற்கனவே 2 வருஷம் ஆயிடுச்சு. இங்கு வந்து இந்த பேச்சு தமிழ் படிக்க வந்திருக்கு. நிறைய தமிழ் செல்வம், தமிழ் பண்பாடு, கலாச்சாரம் உணர வேண்டும் இந்த ஆசைப்படுகிறேன். இங்கு வந்துருச்சு. உங்களுக்கு எப்படி சைனால எப்படி அந்த தமிழ் மொழி மேல அங்க எப்படி ஆர்வம் வந்தது? அங்கே அதற்கு நிறைய காரணம் இருக்கு. முக்கிய காரணம் இந்த தமிழ் வரலாறு சுமார் 2000 வருஷம் இருக்கு. அது ரொம்ப பழமையான ஒரு இன மக்கள் தமிழர்கள். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக நிறைய தமிழ் பண்பாடு செல்வம், தமிழ் அந்த ஹவுசை இலக்கிய செல்வம் இருக்கு. அதை பற்றி அறிந்து கொள்ள ஆசை இருக்கு. அதனால தமிழ் சிறப்பு பாடமாக நான் தேர்ந்தெடுத்தேன். சைனாவில் தமிழ் அது சிறப்பு பாடமாக 4 வருஷம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வேற சேர்ந்தேன். சைனால முதல்ல 4 வருஷம் தமிழ் படிச்சீங்க. எங்க படிச்சீங்க? Communication University of China. தகவல் தொடர்பு பல்கலைக்கழகம். தகவல் தொடர்பு பல்கலைக்கழகம். ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க சொல்லும் போது அவ்வளவு அழகா இருக்கு, அவ்வளவு உற்சாகமா இருக்கு எங்களுக்கு. ரொம்ப அழகா பேசுறீங்க. இப்ப நாங்க கூட தமிழர்கள் என்று உரிமை பாராட்டுகிற நாங்கள் கூட இவ்வளவு அழகான தமிழ் பேசுவதில்லை. நிறைய தமிழ் அறிவு, என்னை விட நிறைய தமிழ் அறிவு இருக்கு. அது இருக்கு, அது நம்மளோட தாய்மொழி, அதனால அப்படியே இருக்கும். ஆனாலும் நாங்க இப்ப பேசுற அந்த தமிழ்ங்கிறது உடைந்த தமிழ் இல்லை, ரொம்பவும் கொச்சை தமிழ், பிற மொழி கலப்பு அதிகமா இருக்கக்கூடிய ஒரு தமிழ். ஆங்கிலம் கலந்து பேசுவீங்க. ஒரு தமிழ் சொற்றொடர் என்று எடுத்துக்கிட்டா கூட ஒரு 10 வார்த்தை இருக்குன்னா அதுல 2 வார்த்தை தான் தமிழா இருக்கும், மீறி 8 வார்த்தையுமே ஆங்கிலம் கலந்துதான் பேசிட்டு இருக்கோம். அப்படியான ஒரு சூழல்ல உங்களுக்கு முதல்ல இந்த தமிழ் படிக்க போறேன் அப்படின்னு சொன்னப்போ வீட்டுல எப்படி இருந்தது? உங்களோட பெற்றோர்களோட அந்த ஆர்வம் இல்லை, அவங்க உங்களை உற்சாகப்படுத்தினாங்களா? அந்த முதல் நொடின்னு ஒண்ணு இருக்குல்ல, எப்படி உங்களுக்கு இந்த தமிழை படிக்கணும்னு அந்த ஒரு நொடியில ஒரு ஆர்வம் வந்தது இல்ல, அது சொல்லுங்க. You mean China-வில்? VSR
PSR Silks, நூறடி ரோட், கோவை. என்ன பொலிவு முகத்துல என் ஆரோக்கியத்திற்கும் புத்துணர்ச்சிக்கும் சேர்த்து சொல்லுவா. நான் நிவியோட ஆம்லா ஜூஸ் எடுத்துக்கிறேன். இதால கிடைக்கிற 100 பழங்களை தெரிஞ்சுக்க கால் பண்ண 9626257555. நிவி நெல்லிக்கனி சாறு ஒன்று, பழங்களோ பல நூறு. ஒரு நொடியில ஒரு ஆர்வம் வந்தது இல்ல, அது சொல்லுங்க. சைனாவில் தமிழ் படிக்க இந்த ஆர்வம் தொடக்கத்தில் என் பெற்றோர் அவங்களுக்கு இந்த மொழி ஒன்றும் தெரியல. நான் தனியாக இந்த தெரிவு செஞ்சேன். ஆக்சுவலி பிகாஸ் அப்பொழுது தமிழ் மொழி அது ஒரு ஸ்ட்ரென்த் சொல், எனக்காக அது ஸ்ட்ரென்த் சொல். ஸோ நான் ஆக்சுவலி வலைத்தளத்தில் நான் சர்ச் பண்ணி பார்த்துருங்க. அப்புறம் நிறைய கவிஞர்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்காங்க. இந்த இலக்கியம் பற்றி அறிந்து கொள்ள விருப்பம் இருக்கு. அப்புறம் இந்த தமிழ் எழுத்துக்கள் அது அழகாக இருக்கு, அற்புதமாக இருக்கு. ஸோ நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ஸோ இதை தேர்ந்தெடுத்தேன். நீங்க வந்து அந்த தகவல் தொடர்பு பல்கலைக்கழகத்துல படிச்சிருக்கீங்க. வேற என்னெல்லாம் மொழி அங்க சொல்லி தராங்க? வேறு நிறைய மொழி, பிரெஞ்சு, ஸ்பானிஷ், ஆங்கிலம், ஜப்பான், ரஷ்யன், நிறைய மொழி சொல்லிக் கொடுத்தாங்க. அந்த வருஷம் இன்னொரு வேறு மொழி இருக்கு, ஆனால் நான் தேர்ந்தெடுக்கல, தமிழ் மட்டும் தேர்ந்தெடுத்தேன். தமிழோட பாரம்பரியத்தால கவரப்பட்டு அதை தேர்ந்தெடுத்தீங்க. அது ஒரு வகை பழமொழி, லைக் சீன மொழி போல ஒரு மாதிரியான பழமொழி. ரொம்ப பழமையான மொழி. ஆமாங்க, சிறப்பாக இருக்கும். ரெண்டுமே ரொம்ப பழமையான மொழின்னு நீங்க உணர்ந்ததுனால. அப்புறம் 4 வருடம் படித்தீர்கள் அங்க. 4 வருடம் படித்த அப்புறம் அங்க சீன வானொலியில பணியாற்ற அந்த அறிவிப்பாளர் பணிக்கு எப்படி வந்தீங்க? அமேசிங், சிறப்பாக இருக்கும். நிறைய நேயர்களோட பேசலாம். அவங்களோட உணர்ச்சி, இந்த என்ன ப்ரோக்ராம், என்ன நிகழ்ச்சி கேட்க விரும்புகிறாங்க தெரிந்து கொண்டு அப்புறம் சிறப்பான நிகழ்ச்சி வழங்குவது எனக்கு சந்தோஷம். அதுல நேரடி தொலைபேசி நிகழ்ச்சிகள்லாம் இருக்குல்ல? நேரடி இல்லை, முன்கூடிய நாங்க முன்பதிவு செய்து அப்புறம் கொஞ்சம் எடிட் பண்ணி அப்புறம் ஒளிபரப்புகிறோம். எனக்கு நீங்க அங்க எப்படி அறிவிப்பு செய்வீங்க, அதை கொஞ்சம் செய்து காமிங்களேன். அறிவிப்பு நான் செய்திகள் அறிவிக்கவில்லை. நிகழ்ச்சி லைக் பொருளாதார நிகழ்ச்சி, இசை நிகழ்ச்சி, கதை நிகழ்ச்சி, அதெல்லாம் நான் சில சமயம் ஒளிபரப்புகிறேன். ஓகே, அந்த இதை சொல்லுங்க. இப்போ எப்படி அந்த வானொலியில செய்வீங்கங்கறத சொல்லுங்க. சரிங்க. வணக்கம் நேயர்களுக்கு, இலக்கிய பேசுறேன். நீங்க இப்போது கேட்கிறது சீனா வானொலி தமிழ் பிரிவு நிகழ்ச்சி. அப்புறம் அந்த நிகழ்ச்சியின் பேரு உதாரணமாக இன்னைக்கு நிகழ்ச்சி மக்கள் சீனம், அது ஒரு பொருளாதார நிகழ்ச்சியின் பேரு. அப்புறம் இந்த உள்ளடக்கம் ரொம்ப அழகா இருக்கு. உள்ளடக்கம் கேட்கவே மறந்து போன வார்த்தைகள் இதெல்லாம். சரி, அங்க பணியாற்றிட்டு இருந்தீங்க. அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்து கோயம்புத்தூர்ல பாரதியார் பல்கலைக்கழகத்துல சேரணுங்கிற அந்த விருப்பம் எப்படி வந்தது? நாங்க அடிக்கடி இந்த பேட்டி எடுக்க வேணும். அதனால பேச்சிங்கல்ல ஆக்சுவலி நிறைய தமிழர்கள் பேச்சிங்கல்ல தங்குறாங்க. ஸோ அவங்களை பேட்டி காண வேணும். ஆனால் நாங்க நிகழ்ச்சியில் பேச்சு தமிழ் பேச மாட்டோம், எழுத்து தமிழ் மட்டும், அது விதிமுறை. ஸோ அவங்களோட பேசும்பொழுது கொஞ்சம் சிக்கல், கஷ்டம் ஏற்பட்டது. அதனால பேச்சு தமிழ் கற்றுக்கொள்வது அது அவசியம். அதனால இங்க வந்திருக்கேன். இங்க வந்திருக்கீங்க. 2 வருடம் ஆச்சுன்றீங்க இல்ல? 9 மாத ஒரு வருஷம். ஒரு வருடம் என்ன கத்துக்கிட்டீங்க இங்க வந்து? நிறைய ஆசிரியர்கள் அவங்க எனக்கு நிறைய அம்சங்கள் சொல்லிக் கொடுத்தாங்க. உதாரணமாக தொடக்கத்தில் குட்டி கதைகள். என்னன்னா தொடக்கத்தில் நான் புரியல, நீங்க எல்லாரும் பேசுறது எனக்கு புரியல பேச்சு தமிழ். அப்புறம் கொஞ்சம் சிறுகதை, இலக்கணம், இலக்கிய அறிவு, அப்புறம் கட்டுரைகள், அப்புறம் பாடல், இப்படி இந்த மாதிரியான அறிவு சொல்லிக் கொடுத்தாங்க. உங்களுக்கு தமிழ் இலக்கியத்தோட சங்க இலக்கியம் அதுல எல்லாம் பரிச்சயம் இருக்கா?
கொஞ்சம் சுருக்க அறிமுகம் சங்க இலக்கியம் அது மதுரையில் ஆரம்பித்தது. மதுரையில் ஆரம்பித்ததா? ஆமாங்க. கடைசி சங்க இலக்கியம் மதுரையில். ஓ, சங்க காலத்தை பத்தி பேசுறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு கம்பராமாயணம், சிலப்பதிகாரம் இதெல்லாம் தெரியுமா? சைனால கேள்விப்பட்டிருந்தேன். ஆனால் அது ரொம்ப பெருசு. ஆமா. இன்னும் முழுமையாக படிக்க நேரம் இல்லை. இனிமேல் படிப்பேன். இனிமே படிப்பீங்க. சரி, இந்த 9 மாத காலத்துல வேற என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க? இப்ப உள்ள தற்கால இலக்கியம் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? ஆமாங்க, தற்கால தமிழ் இலக்கியம். இந்த கவிஞர்கள் நான் பார்த்தியார் அவர் எழுதிய கவிதை பாடல் நான் படிச்சேன். வேறு நான் பார்த்த சாரதி, வேறு அண்ணாதுரை, சிற்பி பாலசுப்ரமணியம் அவங்க எழுதிய சிறுகதைகள், புதினம் அல்லது கவிதைகள் நான் படிச்சேன். ரொம்ப அருமையான இருக்கும். ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க சொல்லும் போது தமிழுக்கே ஒரு புது உயிர் கிடைச்சிருக்க மாதிரி இருக்கு நிஜமாவே. அப்புறம் அங்க உள்ள சீனர்கள், அவங்களுக்கான தமிழ் ஆர்வம் எப்படி இருக்கு? அங்க நிறைய பேர் தமிழ் படிக்க விரும்புறாங்களா? நிறைய இல்லை. பிகாஸ் சைனாவில் இப்போ தரப்போது அந்த தமிழ் வேலை வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. அதனால அவங்களுக்கு ஆர்வம் கொஞ்சம் கம்மி. ஆனால் தமிழ் கற்று கொண்டவர் அவங்க வேலை சேர்ந்த லைக் நான் உதாரணமாக இந்தியாருக்கு தமிழுக்கு வேற இந்த சேவை புரிகிறேன் இப்பொழுது. வேறு நாங்க இலங்கையின் கொழும்பில் இந்த பம்பலை நிகழ்ச்சி வழங்குகிறேன். சோ முக்கியமாக சீன நேயர்களுக்கு வழங்கிய நிகழ்ச்சி இல்லை. நாங்க முக்கியமாக தமிழர்களுக்கு அவங்களுக்கு வேலை பார்க்கிறேன். ஆக்சுவலி நாங்க உலக அளவில் அனைத்து தமிழர்கள் அவங்க சிறப்பான நிகழ்ச்சி கேட்க முடியும். அது என்ன எங்கள் கனவு. இங்க உள்ள வானொலி நிகழ்ச்சிகள், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்திருக்கீங்களா? பார்த்திருந்தேன். இந்த வானொலி நிகழ்ச்சி நான் தினமும் கேட்கிறேன். FM, Rainbow FM, Hello FM and the Surya FM, FM மச்சி. நிறைய கேட்கிறேன். பண்பலை வரிசை, அகில இந்திய வானொலியின் பண்பலை வரிசை Rainbow FM ரொம்ப அழகா இருக்கு. தமிழ் நிகழ்ச்சிகள் ஊடகத்துல பாப்பீங்களா? தொலைக்காட்சியில இன்னும் வாய்ப்பு இல்ல. பத்திரிகை பார்த்திருந்தேன். பத்திரிகை பார்த்திருக்கீங்க? என்னென்ன பத்திரிகை எல்லாம் படிக்கிறீங்க தமிழ்ல? பத்திரிகை தினமணி பார்த்திருந்தேன். தினமணி அந்த ஹிந்தி in Tamil பார்த்திருந்தேன். ஹிந்து தமிழ், ஹிந்து பத்திரிகை in Tamil தினம் பார்த்திருந்தேன். அந்த இணையதளத்தில் அவங்க Facebookல நிறைய செய்திகள் வழங்குவாங்க. சோ பார்க்கலாம். அத பாக்குறீங்க. இன்னொரு தகவல் என்னன்னா, சைனால முகநூல் சொல்லப்படுகிற அந்த Facebook இல்ல. அது இல்ல. அது வேறு ஒரே மாதிரியான வேறு சாஃப்ட்வேர் இருக்கு. ஆமாங்க. அத பயன்படுத்திட்டு இருக்கீங்க. ஆமாங்க. சரி, இங்க சைனால இருந்து இங்க வந்த அப்புறம் நம்மளோட சீதோஷ்ணம், நம்மளோட மாணவர்கள், நம்மளோட மக்கள் இவங்களோட எல்லாம் எப்படி நீங்க முதல்ல வந்த உடனே ஒத்து போச்சா, இல்ல கொஞ்சம் கடினமா இருந்ததா? முதல்ல கொஞ்சம் கடினம். கொஞ்சம் ரொம்ப கடினம். தெரியும், நான் பேசுறது தூய தமிழ், இலக்கிய தமிழ். அதனால அவங்களுக்கு சில சமயம் புரியல. பிகாஸ் தொடக்கத்தில் இப்படி சொல்கிறேன், நீங்க நன்றாக இருக்கிறீர்களா? சோ அது ரொம்ப வசதியாக இல்லை. அவங்களுக்கு புரியல. அந்த மேலும் அவங்க பேசுறது எனக்கு புரியல, ஒன்னும் புரியல பேச்சு தமிழ். சோ கஷ்டம். அந்த அப்புறம் அவங்க என்னுடன் அன்பாக பழகுகிறாங்க. சோ எனக்கு நிறைய சொற்கள், வார்த்தைகள் சொல்லி கொடுத்தாங்க. சோ கொஞ்சம் பழகி விட்டேன். பழகி வந்துருச்சு. இப்போ நீங்க பேசுற தமிழே ஒரு புது இலக்கியமா இருக்கு, புது இலக்கணமா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. மதுரைக்கு போனேன்னு சொன்னீங்கல்ல, அது மீனாட்சி கோயிலுக்கு? ஆமாங்க. ரொம்ப ஃபேபுலஸ். ஆமாங்க. எப்படி உணர்ந்தீங்க அங்க அந்த பிரகாரத்துல நடந்து வரும்போது? அந்த பழமை தெரிஞ்சதா? மனசுல ஒரு அமைதி கிடைக்கும்.
பிஎஸ்ஆர் சில்க்ஸ். இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட பிஎஸ்ஆர் சில்க்ஸ், 100 அடி ரோட், கோவை. ரீட்டா, என்ன பொலிவு முகத்துல. என் ஆரோக்கியத்திற்கும் புத்துணர்ச்சிக்கும் சேர்த்து சொல்லுவா. நான் நிவியோட ஆம்லா ஜூஸ் எடுத்துக்கிறேன். இதால கிடைக்கிற 100 பழங்களை தெரிஞ்சுக்க கால் பண்ணு 9626257555. நிவி நெல்லிக்கனி சாறு ஒன்று, பழங்களோ பல நூறு. ஃபேபுலஸ். ஆமாங்க. எப்படி உணர்ந்தீங்க அங்க அந்த பிரகாரத்துல நடந்து வரும்போது? அந்த பழமை தெரிஞ்சுதா? மனசுல ஒரு அமைதி கிடைக்கும். இந்த சாந்தி அமைதி கிடைக்கும். அந்த கடிதம் ரொம்ப உயரமான இருக்கும். நிறைய பக்தர்கள் அவங்க சுற்றி நடந்து போவாங்க. ஸோ என்றாலும் நான் ஒரு மத நம்பிக்கை இல்லாதவர். ஆனால் இதை பற்றி இதை கண்டு ரொம்ப மதிப்பு அளிக்க வேண்டும். இந்திய மதத்துக்கு மதிப்பு அளிக்கிறேன். ஸோ நான் ஒரு இந்த மத நம்பிக்கை இல்லை, எனக்கு இல்லை. ஆனால் இந்த விஷயம் நிறைய பேர் நம்பிக்கை இருக்கு. ஸோ அது முக்கியம். அதுக்கு மதிப்பு கொடுக்குறீங்க. மதிப்பு கொடுக்கிறேன். நம்ம மத நம்பிக்கை சார்ந்து இல்லைன்னா கூட அந்த கோயிலோட அழகு, அந்த கற்காலம், அவங்க செய்து வச்ச அந்த சிலைகள், அதோட வடிவமைப்பு, இதெல்லாம் ஒரு தனியான அழகு தானே. நம்மளோட தமிழின் வேர்கள்னு சொல்லும் போது நீங்க அவங்களோட இந்த பக்தி பார்த்தா அப்புறம் கொஞ்சம் அதிர்ச்சி கிடைந்த இது ஒரு how to say ஒரு மேஜிக் மாதிரியான ஒரு ஆற்றல், மனம் ஆற்றல். நிச்சயமா ரொம்ப அழகா உணர்ந்திருக்கீங்க. எத்தனையோ நூற்றாண்டுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள்லாம் செய்து வச்சுட்டு போன ஒரு தலம் அது. அவ்வளவு அழகான கோயில். அப்புறம் அந்த மதுரை மல்லிப்பூ உங்களுக்கு பிடிச்சதா? பிடிச்சிருக்கு. அழகா இருக்கிறா, ரொம்ப அழகா இருக்கு. அந்த மதுரை மல்லிக்கே இன்னைக்குதான் அழகு வந்திருக்குன்னு சொல்லலாம். நல்ல வாசனை. ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் இந்த பொட்டு வைக்கிறீங்கல்ல, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நம்ம பிடிச்சிருக்கு. தினமும் இப்பொழுது நான் வெளியே போகும்பொழுது தினமும் இது இந்த பிந்தி போடுவேன். போட்டு வச்சுட்டு தான் போறீங்க. சரி, இங்க வந்து அப்புறம் கொஞ்சம் லைட்டர் வெயின்ல பேசலாம். இங்க உள்ள உணவெல்லாம் உங்களுக்கு ஒத்து வந்ததா? அது எனக்கு பிடிக்கும் உணவு கணக்க முடியல, எல்லாம் பிடிச்சிருக்கு. ஆமாங்க. உதாரணமாக தோசை, நெய் தோசை, ரவை தோசை, நிறைய தோசை, புரோட்டா, அந்த பூரி, மில்ஸ், பிரியாணி, ஊத்தப்பம், நிறைய உணவு பிடிச்சிருக்கு. நிறைய லிஸ்டே சொல்றீங்களே, பட்டியல் சொல்றீங்க. இந்த உணவு சைனாவில் இருக்கு. ஆனால் சைனாவில் உள்ள அந்த இந்திய உணவகங்க அதுல அந்த உணவு சுவை கொஞ்சம் வித்தியாசம். சீன மக்களின் அந்த விருப்பத்துக்கு ஏற்ப அதை தயாரிக்கணும். So it's not spicy. இங்க ரொம்ப சுவையாக இருக்கும். இங்க ரொம்ப சுவையா இருக்கு. தினமும் எப்படி சாப்பிடுறீங்க? காலையில என்ன சாப்பிடுவீங்க, மத்தியானம் என்ன சாப்பிடுவீங்க? காலையில பொதுவாக நான் சமைக்கிறேன். சமைச்சுக்கிறீங்க? ஆமாங்க. பிகாஸ் நம்ம பல்கலைக்கழகம் கொஞ்சம் தூரம் சுற்றியுள்ள இடங்கள், கடைகள் கொஞ்சம் கம்மி. சோ சமைக்கிறேன். மதியம் நான் வெளியே போய் சாப்பிடுவேன். என்ன சாப்பிடுவீங்க? நான் சொன்ன அந்த உணவு வகைகள். அல்லது பல்கலைக்கழகத்துல கேன்டீனுக்கு போவேன். கேன்டீனுக்கு போய் சாப்பிடுறீங்க. சரி, அப்புறம் படிக்கணும்னு ஆசை வரும்போது மற்ற மாணவர்கள்லாம் உங்களுக்கு உதவி செய்வாங்களா? பேராசிரியர்கள் என்னெல்லாம் பண்ணிருக்காங்க உங்களுக்கு? கண்டிப்பாக அவங்க என்னோட நம்பாக பழகுவாங்க. ஸோ நாங்க பேசும்பொழுது நான் இப்படி சொன்னேன், நீங்க பேச்சு தமிழ் பேசுங்க, என்னோட பேசும்பொழுது பேச்சு தமிழ் பேசுங்க. அவங்க அப்படி சொல்லி எனக்கு புரியாத அம்சங்கள் நான் கேள்வி எழுப்பின அவங்க பதில சொல்லுவாங்க. தினமும் காலையில என் பேராசிரியர்கள் அவங்க பாடம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த ஆக்சுவலி ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப வசதியாக இல்லை. பிகாஸ் எனக்கு நான் ஒரு ஃபாரினர்.
வெளிநாட்டவர். அந்த நான் அந்த பாரதிய பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறையில் முதல் வெளிநாட்டு சீன மாணவர். முன்பு அனுபவம் இல்லை. இங்கு அவங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நிறைய உதவி வழங்குவாங்க. கை கொடுங்க. ரொம்ப அற்புதமா பேசுறீங்க. நன்றி சொல்ல வேண்டும்ங்கிற அந்த உணர்வு இருக்கு பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கண்டிப்பாக. நான் இந்தியாவில் வந்த அப்புறம் நிறைய பேர் எனக்கு உதவி கொடுப்பாங்க. நிறைய நண்பர்கள், ஆசிரியர்கள், மாணவங்க, அந்த நீங்க நிறைய பேர் உதவி வழங்குவாங்க. ஸோ இப்பொழுது ஊருக்கு கிளம்பி கொஞ்சம் வருத்தப்படுகிறேன். இந்த ஊருக்கு கிளம்பி திரும்ப போறீங்கிறது வருத்தமா இருக்கு. கண்டிப்பா இல்ல, நிச்சயமா இந்திய வேர்களை தேடி வருவீங்க திரும்ப. அங்க உள்ள வானொலியில போய் திரும்ப பணியாற்ற போறீங்க. கண்டிப்பாக தொடர்ந்து வேலை பார்க்கணும், வேலை செய்யணும். சரி, நம்மளோட பாடத்துல நீங்க இலக்கியங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்கல்ல, உங்க வாயால அந்த பாரதியார் பாடல்களையோ இல்ல நம்ம இலக்கிய பாடல்களையோ கேட்கணும்னு ஆசையா இருக்கு. உங்களுக்கு பிடித்த கவிதை வரி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. சரிங்க, கொஞ்சம் ஒரு பகுதி ஓகேவா? சொல்லுங்க. பாரதியாரை எழுதிய ஒரு பாப்பா பாட்டு. நீங்க எல்லோரும் தெரியும். ஓடி விளையாட்டு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாட்டு பாப்பா, ஒரு குழந்தையை வையாத்தே பாப்பா, சின்ன சிறு குருவி போலே நீ பறந்து விரிந்து பறந்து வா பாப்பா, வெண்ண பறவைகளை கண்டு மனத்தில் மகிழ்ச்சி கொள்ளும் பாப்பா. ரொம்ப தேங்க்ஸ். கை கொடுங்க. ரொம்ப அழகா இருந்தது. பாரதியார் தான் சொல்லுவார், கனவு காண்பார் அவர். நிஜமாவே நம்மளோட தமிழ் மொழி உலகமெல்லாம் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் அப்படின்ட்டு. அது அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. நிச்சயமா தமிழுக்கு ஒரு புது வெளிச்சம் கொடுத்தவர்னா பாரதியார் தான். அது வரைக்கும் இருந்த தமிழ் வேறு, பாரதியாரிலிருந்து துவங்குகின்ற தமிழ் வேறுங்கிறத நிச்சயமா நீங்களும் உணர்ந்திருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அந்த தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவுவதற்கு நாங்க செய்யறதை விட நீங்க தேடி வந்திருக்கீங்க பாருங்க. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். நிஜமாவே தமிழ் மொழி மேல ஆசைப்பட்டு அதோட வேர்களை தேடி வந்திருக்கீங்கிறது மகிழ்ச்சியான விஷயம். அவரு நினைவுக்காக இந்த பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது. அண்ட் அவர் ஒரு கவிதை மட்டுமல்ல, வேறு ஆல்சோ இதழ்களில் அவர் ஆசிரியராக வேலை பணியாற்றினார். ஆல்சோ கட்டுரை எழுதியவர், நல்ல பாடுபவர். வேறு இந்த இலக்கியத்துறை விட அவர் ஆல்சோ ஒரு சமூகத்தில் ஒரு ஒரு விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர். ஆல்சோ நான் ரொம்ப பிரிச்சிருக்கும் ஒரு அம்சம், அவர் பெண்ணுடைய அந்த சமத்துக்காக போராடுகிறார். ஆமாங்க. இந்த சாதி மறுப்பு, சமயம் விஷயம் இதெல்லாம் பற்றி அவர் நிறைய சேவை வழங்குகிறார். ரொம்ப அற்புதம் இலக்கியா. மிகவும் விரும்புறீங்க. நம்மளோட தமிழர்கள் கூட பாரதியாரை விட்டு ரொம்ப விலகி போயிருக்கிற நேரத்துல நீங்க அவரை முழுமையா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. பெண்களுக்காக புதுமை பெண் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை முதல்ல கொடுத்தவரே பாரதியார் தான். அந்த பெண் விடுதலை, பெண்ணியம் என்று சொல்லப்படுகிற முதல் வித்து பாரதியார். பதிப்பாசிரியர். இதை தவிர அவரும் மோசோ புது கவிதை எழுதியவர். புது கவி மக்கள் அவரை மகாகவி பாரதி என்று போற்றுகிறாங்க. அவர் புது கவிதையை அறிமுகப்படுத்தியவர். இதெல்லாம் எனது நம்பர் அவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இதை அறிந்த அப்புறம் அவரை மேலும் விரும்புகிறேன். ரொம்ப அழகா இருக்கு இலக்கியா. உங்க மூலமா தமிழ் இன்னமும் உலகத்தின் காதுகளை எல்லாம் தொடணும்ன்றது தான் எங்களோட ஆசை. உங்களோட கனவுகள் எல்லாம் நிறைவேறட்டும் இலக்கியா. திரும்பவும் சந்திப்போம். நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.